அனைவருக்கும் வணக்கம். கேப்பச்சினோ காஃபி, இந்த காஃபியை மேலும் நம்ம டேஸ்ட்டாக குடிக்கிறதுக்கு இப்படி நம்ம செய்யலாம். ஏதாவது காஃபி பிராண்ட் உள்ள காஃபி பவுடரை ஒரு 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதில் என்ன பண்ணணும்னா சுகரை ஆட் பண்ணி, சுகர் வந்து கொஞ்சம் டபுளாக எடுத்துக்கணும். அதிலேருந்து எடுத்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் கோல்டு வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் அரைக்கலாம், அல்லது அப்படியேவும் அரைக்கலாம். கோல்டு வாட்டர் ஆட் பண்ணி அரைக்கிறது நல்லது. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கிட்டு இருக்கோம். அரைச்சதுக்கப்புறம் இதை எடுத்து கொஞ்சம் கோல்டு வாட்டர் அல்லது ஐஸ் க்யூப்ஸே இதில் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஐஸ் க்யூப் ஆட் பண்ணலாம், அல்லது கோல்டு வாட்டர் ஆட் பண்ணி திரும்ப வந்து பீட் பண்ணணும். பீட் பண்ணுறத ஒரேடியாக பீட் பண்ணிகிட்டே இருக்காமல் கொஞ்சம் விட்டு விட்டு பீட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் நல்லா கொலாய்டல் நேச்சருக்கு கொலகொலப்பாக வரும். நல்ல கொலகொலப்பாக வரும். நல்ல கெட்டியான ஒரு கொலகொலப்பாக வரும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து இதனுடைய நேச்சர் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ எடுத்தாச்சு. இப்போ நமக்கு தேவைப்படுற கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நல்லா கொலகொலப்பானது வந்துருச்சு. இப்போ நம்ம மில்கை வந்து நல்லா சூடாக்கி வச்சுருக்கோம். அந்த மில்கை ரெடி வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். இந்த கப்பில் வந்து 1.5 ஸ்பூன் வந்து இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கரெக்டாக ஒரு 1.5 ஸ்பூன் போகிறோம். நான் ஒரு 150 ml தான் காஃபி போடுறேன். அதுக்கு இதில் 1.5 ஸ்பூன் வந்து போகிறோம். இப்போ நல்ல சூடான இப்போ மில்கை வந்து அப்படியே ஆட் பண்ண போகிறேன். மில்கை வந்து 2 இதுலேயும் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப வேகமாக கலக்காமல் கொஞ்சம் ஸ்லோவாக நல்லா ஜென்டிலாக நல்லா கலக்கி விடணும். கலக்கி விட்டுட்டு ஜென்டிலாக நல்லா இதாக கலக்கி விட்டுட்டு, நார்மலாக நம்ம காஃபி பண்ணுறத விட இந்த மாதிரி செய்கிறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஈஸியாகவும் வீட்டிலே நம்ம செய்யலாம். இது மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்து குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலே ஏதாவது டிசைன் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக இருந்தால் நம்ம அந்த ஊற்றுறது வந்து இந்த ஒயிட் கலர் மேலே வந்த நுரையில் அப்படியே நிற்கும். அது ஒரு டிசைனாக மாறும். இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாக நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த கலர் வந்து மேலும் நல்லா ப்ரௌன் கலராக இருந்தால் ஒயிட்டுக்கு நல்ல ப்ரௌன் நல்லாயிருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் காஃபி பவுடர் ஆட் பண்ணி அதில் லைட்டாக இந்த கோல்டு வாட்டரை மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம ஒரு டிசைன் போட்டுக்கலாம். டிசைன் போட்டுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க பார்த்துட்டு, அல்லது யாராக இருந்தாலும் சரி, அந்த டிசைன் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக நல்லா குடிப்பாங்க. இது காஃபியே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் நம்ம வீட்டிலே செஞ்சு குடிக்கலாம். கேப்பச்சினோ காஃபி இதோட இது. தேங்க்யூ.